ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். மத்தேயு 5:17 ஆண்டவர் சொல்லுகிறார், நியாய பிரமாணத்தை ஆனாலும் சரி, தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் சரி, அதை அழிக்கிறதுக்கு வந்தேன் நீங்க நினைக்காதீங்க, அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காக வந்திருக்கிறேன் என்று அவர்களுக்கு அவர் போதிக்கிறார். நியாயப்பிரமாணம் ஒரு நாளும் நம்மளை பரிசுத்தமாக்காது. நியாயப்பிரமாணம் அதில் உள்ளதை எடுத்து காட்டுகிறது. ஆனா பாவத்தின் சம்பளம் மரணம் என்பது அது சுட்டி காட்டுகிறது தவிர, அந்த மரணத்திலிருந்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்றால் அது இயேசு கிறிஸ்து மூலியமா தான் ஆகும். அதை நிறைவேற்றவே நான் வந்தேன். அப்போ நிறைவேற்றுதல் ஒன்று உண்டு. அந்த நிறைவேற்றுதல் ஆண்டவர் தான். அதனால்தான் சிலுவையில் தொங்கும் பொழுது எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து முடிந்தது என்று சொல்லி அதை முடித்ததை நாம் பார்க்கிறோம். அப்போ நியாய பிரமாணத்தை ஆனாலும் சரி, தீர்க்க தரிசனங்களையும் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து அநேக வார்த்தைகள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் நிறைவேற்றும்படியாகத்தான் நான் வந்தேன். அதை அழிக்க நான் வந்தேன் நினைக்காதீங்க. இதெல்லாம் இல்லைன்னு நான் சொல்லல, அதையெல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே நான் வந்தேன். அதை நிறைவேற்றி முடித்தேன். என் நிமித்தம் நீங்கள் அதை ஏற்றுக்கொண்டு இவர் என் பாவங்களை மன்னித்தார், மீறுதல்களை மன்னித்தார், அக்கிரமங்களை மன்னித்தார் என்று சொல்லி நாம் நினைக்கும் பொழுது ஆண்டவர் அதில் எல்லாவற்றிலும் அவர் விடுதலையை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.